ஹலோ ஆல் வணக்கம்ண்ணா. இதுக்கு வரைக்கும் நம்ம சவ் எப்படி வந்து பயிர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹில் ஏரியாவுக்கு வந்துருக்குறோங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து இதை சவ் வந்து ரொம்ப வருஷமாக இது வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து நாட்டு வெரைட்டிங்களா? நாட்டு வெரைட்டி. இது எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? இப்போ நாங்கள் கிட்ட 10 வருஷம் மேலே இருக்கோம். 10 வருஷமாக போட்டுட்ருக்கீங்க. இதுலேருந்தே விதையை எடுத்து நீங்கள் மறுபடியும் போட்டுக்கிறீங்க. போட்டுக்கிறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க? ஏன் சவ் வந்து இது வெளிநாடு ஏற்றுமதின்னு சொல்கிறீங்க. அப்புறம் இது எல்லாம் மெடிசனுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இது எப்படி எவ்வளோ நாளுக்கு பயிருங்க? ஒவ்வொரு தடவையும் விதை போட்டுகிட்டே இருக்கணுமா, இல்லை நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் 2-3 வருஷம் அறுவடை பண்ணுவீங்க? இல்லை, நாங்கள் இப்போ முதல்ல 2 வருஷம் 3 வருஷம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வருஷம் புது நாற்று போட்டுருக்கோம். அப்போ ஒரு தடவை விதை போட்டோம்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட காய்ச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஈல்டு தான் கம்மியாகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மாற்றிக்கிறீங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஈல்டு கொடுக்குங்க? ஒரு ஏக்கருக்கு நல்லா எடுத்தோன்னா 2 டன் பக்கம் எடுக்கணும். உங்களுக்கு ரேட் நல்ல ரேட் கிடைக்குது? ரேட்டு இப்போ கம்மி தான் இருக்கிற டைம். நல்லா ரேட்டு சீசன் டைமில் வந்து காய் அதிகமாச்சுன்னா ரேட் கம்மிங்க. காய் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகம். முன்ன வந்து இது வெரைட்டி வந்து இது வந்து இப்போ போட்டுட்ருக்கீங்க. முன்ன வந்து அந்த முள்ளாக இருக்கிற வெரைட்டி. ஆமாங்க, அது பிள்ளைங்க. அது வந்து நாட்டு வெரைட்டியா இல்லை? அதுவும் நாட்டு தாங்க. ஆனால் அது இப்போ எல்லாம் அப்போ அது கேப், அது ஒரு சென்டரில் ஒரு கேப்பு வந்துருச்சுங்க. அதை நல்லா சாப்பிட்றது இல்லைங்க. இதே வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை போட இதுக்கு முட்டூலி செலவுன்னு எவ்வளோ ஆகுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறதுக்கு? இப்போ இதுக்கு நான் ஒரு ஏக்கர் போட்டுருக்கேன்னா 2 லட்சம் இருக்கேன். இந்த நாட்டு விதையை பற்றி பற்றி சொல்லுங்கள். நாட்டு விதை ஏன்னா நாங்கள் இது நாட்டு விதை போடுறோங்க. இது வெளிநாடு ஏற்றுமதி, இது மட்டும் தான் தெரியுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிர் பிரதேசத்தில் தான் வளர்த்த முடியும். நல்ல ஈல்டு கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நல்ல ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வீட்டு தோட்டத்துக்கு போட்டு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் காய் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் அந்த மாதிரி வரும். நீங்கள் கொடுக்குற எரு இதை பொறுத்து தான். இது நாட்டுக்காய்ங்கிறதுனால இதுலேருந்தே நீங்கள் விதையை எடுத்து மறுபடியும் நீங்கள் வேணுங்கிற உற்பத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.